ஏய் வெற்றி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. அதெல்லாம் விடு. தாசன் எங்க இருக்காரு? தாசன் முன்ன மாதிரிலாம் இல்லடா, கிளப்லயே தான்டா இருக்காரு. கிளப்பு கூட்டு போறியா? ஏய் இல்லடா, எனக்கு வேலை இருக்குடா, சாயந்தரம் பார்ப்போம். சரிடா. செல்லா போய் செத்துட்டானா பாரு. நீ வர்ற பார்த்தாலும் செத்துருப்பான அவன். எங்க கூட இருந்துக்கிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ற செல்லா. புரிஞ்சுதா? புரிஞ்சதுண்ணா. வாடா வெற்றி. மேட்ச் ஆட போனி, என்னாச்சு? அண்ணா பிரச்சனைன்னு சொல்லி மேட்சை நிப்பாட்டானுங்கண்ணா. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. மேட்ச் நடத்துகிற மாதிரி நடத்துகிறானுங்க, நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிக்கிருக்கானுங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். போய் ப்ராக்டிஸ் பண்ணு. சரிண்ணா. சரி சரி, போ போ. ஏய் காளி, ஒரு நிமிஷம் இருடா. ஏய் கிளப் பண்ண தான்டா போறேன், வரியா? கிளப்ல இருந்தாண்டா நானே வரேன். ஏன் தாசன் ஆளே மாறிட்டாரு? சீக்கிரமே மேட்ச் ஆட ஊருக்கு போயிட்ட, இப்பதானே வர, போக போக உனக்கே புரியும். நான் சின்ன வயசுல பார்த்த தாசன்னா அது. தம்பி காலையில இருந்து இங்கனே உட்காந்துருக்கான்ப்பா. என்னன்னு கேட்டா பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. இதோ பாக்குறேன் பாட்டி, வெளில போய் பாக்குறேன். என்னன்னு தம்பி, யாரு உன் பேர் என்னப்பா? என் பேரு வெற்றி. சரிடா தம்பி, வேற தெரியுமா? என் பேரை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. என் கூட வரியா? அவனை நல்லா பாத்துக்கிறேன். பாத்துக்கடா தம்பி, இதே நம்ம கிளப்பு. அங்க பாரு, பசங்க விளாண்டு இருக்கானுங்க. டேய் செல்லா. சரி சரி, நீ போய் கேம் ஆடு பசங்க கூட. யாரா அவன் பொடிய மாதிரி இருக்கிறான்? உங்களுக்கு என்னங்க, அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா வெற்றி எவ்வளோ நாள் கேம் ஆடலண்ணா, ஏதோ பெரிய கை அடிச்சுட்டானா. இத்தனை மயிரை பிடிங்கி இருந்தியாண்ட சொல்லாம? நான் உன்னாண்ட சொல்ல தானே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெற்றியை கூட்டிட்டு பண்ணி இங்க வரணும் நீ. சரணா. வெற்றி. சொல்றா காளி. வெற்றி, நம்ம ஊர்ல பண்ணாங்க தாசனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்னடா பண்றது? உன் போன் அடிச்சா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடும். என்னடா சொல்ற? தாசன் எனக்கு தெரிஞ்சு போச்சான். இது தெரியக்கூடாதுன்ற நாள் இருந்தேன். தாசன் கால் பண்றாரா? ஏதாவது சொல்லி சமாளிச்சிடா. ஹலோ துரை, நான் ஆண்டனி. அண்ணா சொல்லலாம். உங்க ஊர்ல வெற்றின்னு ஒருத்தன் இருக்கானம்ல? அப்படியா? அவனை தூக்கணும். தூக்கிக்கலாண்ணா. ஆனா பின்னாடி தாசு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னால முடியுமா முடியாதா? அண்ணா முடிச்சு கூப்பிட்றேண்ணா. பசங்களா ரெடியா இருங்கடா. வடா வெற்றி, மேட்ச் ஆடு. ஆடுறா. சரிண்ணா. என்னடா காயினி விழுக மாட்டேங்குது? பரவாயில்லண்ணா, வெற்றி ஷார்ப்பான பிள்ளையா இருக்கிறானா. ஆமா செல்லா, நம்ம டீம்லயும் இப்படி ஒரு ஷார்ப்பான பிள்ளை இருக்கணும்ல. அண்ணா
அதுக்கெல்லாம் நீ தானே காரணம். வெற்றி பேனா கலகு மயில் அது போகிற கை. நம்ம எத்தனையோ பேருக்கு போர்டோட சொல்லி கொடுத்தோம். ஏதோ நீ தான் சார்பாக வந்திருக்க. விளையாடு விளையாடு. சரிண்ணா சரிண்ணா. இன்னொரு விஷயம் சொல்லணும்ண்ணா. என்னடா? அண்ணா தனியாக பேசணும்ண்ணா. சரில போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. என்னடா பேசணும்? வெற்றிக்கு ரூட் எடுத்துட்டாங்கண்ணா. யாருடா எடுத்தது? யார் எடுத்ததுலாம் தெரியலண்ணா. நான் அதானே அதுக்கு ஓடிட்டே இருக்கு. செல்லா என்னண்ணா சொல்லுண்ணா. வெற்றி உள்ளேயா இருக்கான்? இல்லைண்ணா இப்போ தான். நாளைக்கு வெற்றி எங்கேயும் தனியாக விட்டுறாத. சரிண்ணா. புரிஞ்சுக்கோ. அண்ணா என்னடா? அண்ணா வெற்றியை 2 நாளா காணும்ண்ணா. என்னடா சொல்ற? ஃபோன் அடிச்சு பாத்தியா? நான் பண்ணிட்டேண்ணா. ஹலோ வெற்றி, நான் கால் பண்ணும்போது சொல்கிற இடத்துக்கு வந்துடு. சரிடா வந்துடுறேன்டா. உனக்கு இன்னைக்கு தாண்டா சாவு. போடா. ஏய் போடுறா. உனக்கு ஒரு நாள் இருக்குடா. இன்னைக்கு தப்பிச்சிட்டிய, ஒரு நாள் மாட்டிக்கடா. ஏதாச்சும் ஒரு பழைய பாட்டு பாடுவா. எனக்கு தான் பாட தெரியாதுண்ணா. என்னடா இப்படி குச்சப்படுறிய? அண்ணன் பாடவா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், தானே. அதுதான் பெரிய லைட் இல்லை. அப்புறம் என்ன அண்ணே? உண்மையிலே இங்கே போடுறதே ஆட பண்ணியா? என் முகத்திலே முழிக்காத. கிளம்புடா. அண்ணா கிளம்புடா. ஒன்று சொல்லணுண்ணா. அங்கே யார் யாருக்கு பிரச்சனை? அண்ணா அவர் பேர் கத்தம் போய் பாடுறா. போடுறா செல்ல அவனை. ஆமா, தாசு கூட இருந்த வெற்றி எப்படிரா ஆண்டனி கூட